22 பிக்குகள் 110 கோடி ரூபாய்களை ஹெரோயின் மாத்திரைகளோடு கட்டுநாயக்காவிலே அகப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய உயர்ந்த பீடமாக இருக்கக்கூடிய பௌத்த சாசனம், அந்த பௌத்த சாசனத்தினுடைய கால்களிலே நாட்டினுடைய ஜனாதிபதி விழுந்து வணங்குவது அவமானமானது. ஏனென்றால் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, இலங்கை தீவில் இருக்கக்கூடிய யுவதிகளை, இலங்கை தீவில் இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தை 110 கோடி ரூபாய் ஹெரோயினால் அழித்துக் கொண்டு அழிப்பதற்கு துணை செய்கின்ற பௌத்த பீடத்தினுடைய கால்களிலே ஜனாதிபதி எந்த முகத்தோடு வீழ்ந்து வணங்க முடியும்? ஆகவே மகாநாயக்கர்களை வழங்குவது மிக மோசமான செயலாக மாறி இருக்கிறது. இன்றைய 2026 ஆண்டினுடைய சர்வதேச தொழிலாளர் நாளின் ஈழத்தமிழ் வாழ்வின் தமிழ் தேசிய மேனாளாக பிரகடனம் செய்து இந்த மண்ணிலே இன்றைய நாள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பல்வேறு தொழிற்சங்கங்களோடு இணைந்து இந்த மே தினத்தை கொண்டாடுவதிலே நாங்கள் மகிழ்ச்சியும் நிறைவும் அடைகின்றோம். அன்புக்குரிய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, எங்களுடைய தேசத்தின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். மேனாள் உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. வருடந்தோறும் இந்த கிளிநொச்சி மண்ணிலே நாங்கள் கூடி உலக தொழிலாளர் நாளினுடைய உரிமைகளை, உரிமை பறிப்புகளை, அந்த பறித்தெடுப்பதற்கு எதிரான போராட்டங்களை எங்களுடைய பிள்ளைகளும் நாங்களும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த நிகழ்வுகளை நடத்தி வருகின்றோம். இந்த நிகழ்வுகள் வெறும் சம்பிரதாய நிகழ்வுகளாக அன்றி எங்களுடைய தேசத்து இளைஞர்களிடம், தேசத்து இளம் சந்ததியிடம் தமிழ் தேசிய உணர்வையும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடுகின்ற குணத்தையும் எங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய ஆழ்மன பிறழ்வு, இந்த சமுதாயத்திலே மேலோங்கி இருக்கக்கூடிய பல்வேறு விடயதானங்களை வைத்து பார்க்கிற பொழுது எங்களுடைய தேசம் சுதந்திரம் பெற வேண்டும் என்கின்ற அந்த பேரவாவும், நாங்கள் சிக்கி தவிக்கின்ற பல்வேறு அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று உங்களுக்கு தெரியும், உலக பரப்பிலே மிகப்பெரிய போர் மூண்டிருக்கிறது. உலகமெங்கும் தங்களுடைய அதிகாரத்தையும் வள சுரண்டல்களையும் மேற்கொள்வதற்காக அணிதிரண்டு உலகம் ஓர் போர்மயமாகி இருக்கின்ற இந்த சூழலில் தான் இலங்கை தீவிலும் தொழிலாளர்களாகிய நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை பெறுதல், தொழிலாளர்களுக்குரிய உரித்துக்களை பெற்றுக் கொடுத்தல், அவருடைய நலன்களை பேணுதல், தொழிலாளர்களுடைய கௌரவமான வாழ்க்கை என்பவற்றிற்காக எங்களுடையவர்கள் போராடி கொண்டிருக்கின்ற அதே வேளை இலங்கை தீவிலே விசேடமாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தமிழ் மக்களினுடைய ஆட்சி உரிமைக்காகவும் இருப்பிற்காகவும் போராட வேண்டிய ஒரு தேசிய கடமையையும் தமிழினம் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இன்று பலரும் சொல்லுகின்றார்கள், நாட்டிலே ஆட்சி மாறி இருக்கிறது, அரசு தலைவர் மாறி இருக்கிறார், ஆகவே இந்த மண்ணிலே தேனும் பாலும் ஓடும் என்ற எண்ணம் ஓராண்டுகளின் முன்னே எங்களுடைய மக்களிடமும் வந்து போனது. அவர் வருகின்ற போது அவரை பார்க்கவும், அவருடைய பேச்சுக்களை ரசிக்கவும், அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை பெரிதாக முகநூல்களிலே பதிவிடவும் எங்களிடமும் ஒரு வாஞ்சை இருந்தது. எங்களுடைய மக்களும் அவ்வாறு நம்பினார்கள். இன்று நிகழ்ந்திருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே 1500 கோடி ரூபாய்களுக்கு நிலக்கரி ஊழல் நிகழ்ந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் பட்டப்பகலிலே கஜானாவுக்குள் இருந்து 1500 மில்லியன் ரூபாய்களை மோசடியாக நிலக்கரி கொள்வனவிலே எடுத்திருக்கிறது. இந்த அருள அரசாங்கத்தினுடைய தலைவிதியில் இவ்வாறான ஒரு கருப்பு புள்ளி இப்பொழுது பதியப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய திரைசேரிகளில் இருந்து கொடுக்க வேண்டிய, நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய 2.5 பில்லியன் ரூபாய்கள் திருடப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் அதனாலே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள், திரைசேரி ஆளுநர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். பல அமைச்சர்களுடைய வருடாந்த கணக்கறிக்கைகளிலே தேர்தல் காலத்திலே வெறும் 5 மில்லியனாக காணப்பட்ட அவருடைய வங்கி இருப்புகளும் சொத்துக்களும் 61 மில்லியன்களாக இந்த ஓராண்டிலே அதிகரித்திருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியாளர்களுடைய பொய் முகம் அம்பலப்பட்டு நிற்கின்ற காலம். உங்க எல்லோரையும் அழகிய வார்த்தைகளுக்குள்ளாலே
கசப்பு மாத்திரைகளை இனிப்பு பூசி விற்ற அனுரகுமார திசாநாயக்கா இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய ஊழல்வாதியாக இன்று அரங்கேறி இருக்கின்றார். யாருடைய பணம், யாருடைய வரிப்பணம்? இந்த மக்கள் சிறிய சிறிய வழங்கிய அந்த வரிப்பணத்தை ஒவ்வொருவரையும் கொழும்புக்கு கொண்டு வந்து காசு கட்டுங்கள் என்று சொல்லி இந்த கிளிநொச்சி மண்ணிலே இருக்கின்ற பலர் அஞ்சு நடுங்கி கொழும்புக்கு கொண்டு காசு கட்டினார்கள். இந்த மண்ணிலே நாங்கள் ஊழலை சுத்தப்படுத்துகிறோம் என்றார்கள். இன்றும் இந்த முற்றங்களிலும் இந்த வீதிகளிலும் ஊழல் நேரடியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கனிய வளங்கள் பறித்து செல்லப்படுகின்றது, காடுகள் அழிக்கப்படுகின்றது, கஜானா நிரப்பப்பட்ட இடத்திலிருந்து களவெடுக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் வெறும் மாயைக்குள் எங்களுடைய நிலங்கள் பல பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய பொது நூலகம், அறிவின் ஊற்றாக இருக்கக்கூடிய நூலகம் இன்று ராணுவமயமாகி இருக்கிறது. நீர்ப்பாசனத்தை சொந்தமான காணிகள், விவசாய பண்ணைகள் இன்றும் ராணுவமயமாகி இருக்கிறது. ஆகவே ராணுவ ஆக்கிரமிப்பு என்பதும் ராணுவ மேலாதிக்க மனநிலை என்பதும் புலனாய்வின் கண்காணிப்பு என்பதும் பயங்கரவாத தடை சட்டத்தின் மேலோங்கிய வீரியம் என்பதும் இந்த மண்ணில் சற்று கூட குறைந்து போகவில்லை என்பதை எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்களிடம் அவர்கள் வருகிறார்கள். அழகிய வசனங்களிலே அவர் பேசுகிறார். உங்களுக்கு வாழ்வதற்கு ஆசை இல்லையா, நீங்கள் நல்லா இருக்க ஆசை இல்லையா என்று கேட்கிறார்கள். இப்பொழுது குருநகரிலே அமைச்சர் வீடு கட்டி இருக்கிறார். ஒரு ஆண்டுக்குள் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் யாழ்ப்பாணத்திலே காணி வாங்கி ஒரு நிரந்தர வீட்டை கட்டிக்கொள்வதற்கு எத்தனை ரூபாய்களை உழைக்க வேண்டும்? இந்த நாட்டினுடைய ஒரு அமைச்சருக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் எவ்வளவு? அவர் அதிலே சேமிக்கக்கூடிய பணம் எவ்வளவு? ஆகவே பசப்பு வார்த்தைகளை இனிப்பு பூசி மக்களிடம் விலை பேசுகின்ற ஒரு நவீன வியாபாரிகளாக அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் மாறி இருக்கிறது. அவர்களின் பின்னாலே இங்கும் சில எடுபிடிகள், இங்கும் சில மனிதர்கள் அவர்களுக்கு சாமரம் வீசுகின்றார்கள். அவர்கள் செய்த அவர்களுடைய போராட்டத்தையும் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய போராட்டத்தையும் ஒப்பு நோக்குகின்ற மடையர்களாக எங்களுடைய மக்கள் உருப்பெற்றிருக்கிற சிலர் உருப்பெற்றிருக்கிறார்கள். அவை அன்புக்குரியவர்களே, இது ரத்தம் சுமந்த பூமி. எங்களுடைய தேசிய இனம் ஏன் தங்களுடைய உடல் பொருள் ஆவியை அர்ப்பணித்தது என்று சொன்னால், தங்களுடைய வடக்கு கிழக்கு தாயகத்திலே தாங்கள் நிம்மதியாக தங்களுடைய சந்ததி வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்கள் போராடியது இன்னும் ஒரு அரச இயந்திரத்தை இழுத்து வீழ்த்திவிட்டு அந்த சிங்கள பௌத்த மேலாதிக்க கல்லறைகளில் தாங்கள் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த விடுதலைக்கான போராட்டத்தையும் அங்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அதிகார போராட்டத்தையும் நாங்கள் ஒருபோதும் ஒப்பு நோக்க முடியாது. ஆகவே நாங்கள் ரத்தமும் சதையுமாக நாங்கள் இந்த மண்ணிலே இழந்து போன உயிர்களை, ஆவியை, எங்களுடைய அர்ப்பணிப்புகளை இந்த மண்ணிலே நாங்கள் செறிவாக குவித்து வைத்திருக்கின்றோம். எங்களுடைய மக்களிடம் ஒரு விடுதலை உணர்வு உருவாகி இருந்தது. நாங்கள் இன்றும் அடிமைப்படுத்தப்படுகிறோம். யாழ்ப்பாணத்திலே தையிட்டி விவகாரம் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நிலங்கள் மீதும் பௌத்த கோயில்கள் கட்டப்படுகின்றன. இந்த பௌத்த கோயில்களை கட்டுவதற்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் வியாபாரிகளை ஊக்குவிப்பதற்கும் 22 பிக்குகள் 110 கோடி ரூபாய்களை ஹெரோயின் மாத்திரைகளோடு கட்டுநாயக்காவிலே அகப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய உயர்ந்த பீடமாக இருக்கக்கூடிய பௌத்த சாசனம், அந்த பௌத்த சாசனத்தினுடைய கால்களிலே நாட்டினுடைய ஜனாதிபதி விழுந்து வழங்குவது அவமானமானது. ஏனென்றால் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, இலங்கை தீவில் இருக்கக்கூடிய யுவதிகளை, இலங்கை தீவில் இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தை 110 கோடி ரூபாய் ஹெரோயினால் அழித்துக் கொண்டு அழிப்பதற்கு துணை செய்கின்ற பௌத்த பீடத்தினுடைய கால்களிலே ஜனாதிபதி எந்த முகத்தோடு வீழ்ந்து வணங்க முடியும்? ஆகவே மகாநாயக்கர்களை வழங்குவது மிக மோசமான செயலாக மாறி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எல்லா வகையில் பார்த்தாலும் அரசினுடைய அடிமைத்தனமும் ஆக்கிரமிப்பு எண்ணமும் உங்களுக்கு தெரியும். இன்று ஆட்சி உருவாகி எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணில் ஒரு மாகாண சபை தேர்தலை நடத்த முடியவில்லை. இந்த மண்ணில் இருக்கின்ற மக்களுக்கு சுயாட்சி பற்றி இலங்கை வென்றிருக்கக்கூடிய கட்சிகளோடு அழைத்து பேச முடியவில்லை. ஒரு பேச்சுவார்த்தையை ஒப்புக்காக தன்னும் தமிழர் தரப்போடு பேசுவதற்கு சிங்கள அரசு தயாராக இல்லை. மாகாண சபைகளை நடத்தி அந்த அதிகாரமற்ற மாகாண சபைகளை என்றாலும் கிள்ளித்தளித்து விடுவதற்கும் இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்?
அடுத்த கட்டமாக தமிழ் மக்கள் எவ்வாறு ஒரு தேசமாக ஒன்றிணைய போகிறோம், எங்களுக்குள்ளும் அவரை இழுத்து வீழ்த்தி மேலாதிக்கத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக துடிக்கின்ற மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். தமிழ் தேசியத்திற்கு என்ன நடக்கிறது, எங்களுடைய இனம் என்ன படுகிறது, எங்கள் இனம் படுகின்ற பாடு என்ன, அவருடைய துயர் வலிகளை நீக்க நான் ஒரு நாள் என்ன செய்தேன் என்று எண்ணுவதை விட்டுவிட்டு அடுத்தவனுடைய கதையை எவ்வாறு காலியாக்குவது என்பதிலும் அடுத்தவனை எப்படி அச்சப்படுத்தி அரசியல் செய்யலாம் என்பதிலும் நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் எங்களுடைய மாவட்டம் கிளிநொச்சி என்கின்ற மாவட்டம் ஒரு தனித்துவமானது. இந்த மண்ணிலேதான் இறுதி தமிழீழ அரசு இருந்தது. இந்த மண்ணிலேதான் நாங்கள் வாழ்ந்தோம். அந்த தலைவரோடு தான் இந்த மண்ணிலே நடந்தோம். இந்த மண்ணில் அவருக்கு பலமாக இருந்தோம். ஆகவே எங்களிடம் விட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த எச்ச சக்தி இந்த தமிழ் தேசத்தினுடைய தேசியத்தை ஒன்று திரட்டி ஒரே சக்தியாக ஒரு மாவட்டத்தினுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அணி திரட்டி செல்கின்ற அந்த பாரிய பொறுப்பை எங்களுடைய மண் சுமந்திருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நெஞ்ச தெளிவோடு, அறிவு தெளிவோடு, அரசியல் தெளிவோடு, தூர நோக்கோடு நாங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இங்க கூடியிருக்கின்ற மக்கள் அலையென திரண்டு இருப்பது தனித்து தொழிலாளர் உரிமைகளுக்காக மாத்திரம் அல்ல, எங்களுடைய தேசத்தின் இருப்புக்காகவும் அதனுடைய சுதந்திரத்திற்காகவும் அந்த சுதந்திரத்திற்காக தங்களுடைய இன்னுயிர்களை ஈர்ந்தவர்களுடைய இலட்சியத்தை இந்த மண்ணிலே ஈடேற்றுவதற்கான பயணத்திற்காகவுமே ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆகவே அந்த பணியை எதிர்வரும் நாட்களிலும் நாங்கள் தமிழ் தேசமாக ஒன்று திரண்டு தமிழ் சக்தியாக உருவெடுத்து ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் வழிநடந்து இந்த தேசத்தில் எமது மக்கள் சுயநிர்ணய உரித்துள்ள ஒரு இனமாக உருவாக்கப்படும் வரையும் எங்களுடைய இந்த வழியிலான போராட்டங்கள் தொடரும். அதுவே இந்த மேனாளினுடைய செய்தியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.